அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 101வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 2 குறிப்பேடு அதிகாரம் 28 முதல் 32 வரை. 2 குறிப்பேடு அதிகாரம் 29. எசேக்கியா அரசனான போது அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். செக்கரியா மகளான அபியா என்பவளே அவர் தாய். அவர் தம் மூதாதையான தாவீதைப் போல் ஆண்டவரின் பார்வையில் நீரியென செய்தார். திருக்கோவில் தூய்மைப்படுத்தப்படல். அவர் தம் ஆட்சியின் முதல் ஆண்டின் முதல் மாதத்தில் ஆண்டவரின் இல்ல கதவுகளை திறந்து அவற்றை பழுது பார்த்தார். குருக்களையும் லேவியரையும் வரவழைத்து கீழே மண்டபத்தில் ஒன்று கூட்டினார். அவர் அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், இப்பொழுது நீங்கள் உங்களையே தூய்மைப்படுத்தி கொண்டு உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள். திருத்தலத்தின் எல்லா தீட்டுகளையும் அகற்றுங்கள். ஏனெனில் நம் தந்தையர் துரோகம் செய்து நம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தனர். அவரை புறக்கணித்து ஆண்டவரின் திரு உறைவிடத்திலிருந்து தங்கள் முகங்களை திருப்பி முதுகை காட்டினர். அவர்கள் திருத்தலத்தில் இஸ்ரேலின் கடவுளுக்கு தூபமிடாமலும் எரிபலி செலுத்தாமலும் விளக்குகளை அணைத்துவிட்டு மண்டப கதவுகளை பூட்டி வைத்தனர். அதனால் யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் ஆண்டவர் சினம் கொண்டார். அவர் அவர்களை நடுக்கத்திற்கும் அச்சத்துக்கும் பழிப்பிற்கும் கையளித்தார். இதை நீங்கள் கண்ணார கண்டீர்கள். இதன் பொருட்டே இதோ நம் தந்தையர் வாளால் வெட்டுண்டனர். நம் புதல்வரும் புதல்வியரும் மனைவியரும் நாடு கடத்தப்பட்டனர். இப்பொழுது இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருடன் ஒரு உடன்படிக்கை செய்ய என் மனம் முடிவு செய்துள்ளது. அப்பொழுதுதான் அவரது வெஞ்சினம் நம்மை விட்டு நீங்கும். ஆதலால் எம் புதல்வர்களே, நீங்கள் வாளாவிருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் ஆண்டவர் திருமுன் நின்று திருப்பணி புரியவும் வழிபாடு நிறைவேற்றவும் தூபமிடவும் அவர் உங்களை தேர்ந்து கொண்டுள்ளார் என்றார். அதை கேட்ட கோகாத்து புதல்வரில் அமாசாயின் மகன் மகாத்து, அசரியாவின் மகன் யோவேல், மெராரி புதல்வரில் அப்தியின் மகன் கீசு, எஹல்லெலேலின் மகன் அசரியா, கெர்சோனியரில் சிமமாவின் மகன் யோவாகு, யோவாகின் மகன் ஏதேன், எலிசாப்பான் புதல்வரில் சிம்ரியும் எயுயேலும், ஆசாபு புதல்வரில் செக்கரியாவும் மத்தனியாவும், ஏமான் புதல்வரில் எகுவேலும் சிமையும், எதுதூன் புதல்வரில் செமாயாவும் உசியேலும் ஆகிய லேவியர் எழுந்து தங்கள் சகோதரர்களை ஒன்று திரட்டி தங்களையே தூய்மைப்படுத்திய பின் அரச கட்டளைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கும் ஏற்ப ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்த நுழைந்தனர். ஆண்டவரின் இல்லத்தின் உட்புறத்தை தூய்மைப்படுத்த குருக்கள் உள்ளே சென்று திருக்கோவிலில் கண்ட தீட்டான எல்லாவற்றையும் அதன் மண்டபத்திற்கு கொண்டு வந்தனர். லேவியர் அவற்றை எடுத்து கிதரோன் பள்ளத்தாக்கில் கொட்டினர். முதல் மாதத்தின் முதல் நாளில் அவர்கள் தூய்மைப்படுத்த தொடங்கினர். மாதத்தின் 8ஆம் நாள் ஆண்டவரின் மண்டபத்திற்கு வந்து ஆண்டவரின் இல்லத்தை 8 நாளில் தூய்மைப்படுத்தினர். ஆக முதல் மாதத்தின் 16ஆம் நாளில் இப்பணியை முடித்தனர். திருக்கோவிலின் மறு அர்ப்பணம். அரசர் எசேக்கியாவிடம் அவர்கள் வந்து, ஆண்டவரின் இல்லத்தை முழுமையாக நாங்கள் தூய்மைப்படுத்திவிட்டோம். எரிபலி பீடத்தையும் அதற்குரிய எல்லா துணை கலன்களையும், திருமுன்னிலை அப்ப மேசையையும் அதற்குரிய எல்லா துணை கலன்களையும், ஆகாசு தனது ஆட்சி காலத்தில் துரோகம் செய்து புறக்கணித்திருந்த எல்லா கலன்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரின் பலிபீடத்துக்கு முன்பாக அவற்றை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோம் என்றனர். அரசர் எசேக்கியா அதிகாலையில் எழுந்து நகர தலைவர்களை ஒன்று திரட்டி கொண்டு ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அரசுக்காகவும் திருத்தலத்துக்காகவும் யூதாவுக்காகவும் பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்க அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்குட்டிகளையும் கொண்டு வந்தனர். ஆண்டவருக்கு அவற்றை பீடத்தில் பலியிட அரசர் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் காளைகளை வெட்ட குருக்கள் அவற்றின் குருதியை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தனர். ஆட்டுக்கிடாய்களை வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தனர். ஆட்டுக்குட்டிகளையும் வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தனர். அடுத்து பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டுக்கிடாய்களை அரசனுக்கும் மக்கள் சபைக்கும் முன்பாக கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் கைகளை விரித்தனர். இஸ்ரேலர் அனைவருக்காகவும் எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் செலுத்த வேண்டும்
என்று அரசர் கூறியிருந்ததால் குருக்கள் அவற்றை வெட்டி அவற்றின் குருதியை பலிபீடத்தில் தெளித்து இஸ்ரவேலர் அனைவருக்காகவும் பாவம் போக்கும் பலியை நிறைவேற்றினர். தாவீதின் கட்டளைப்படியும் அரசரின் காட்சியாளர் காத்து இறைவாக்கினர் நாத்தான் ஆகியோரின் கட்டளைப்படியும் கைத்தாளம், தம்புரு, சிரமண்டலம் ஆகியவற்றை இசைக்கும் லேவியரை ஆண்டவரின் இல்லத்தில் எசேக்கியா நியமித்திருந்தார். ஏனெனில் ஆண்டவரே இக்கட்டளையை தமது இறைவாக்கினர்கள் வாயிலாக அளித்திருந்தார். அதனால் தாவீதின் இசை கருவிகளுடன் லேவியரும் எக்காலத்துடன் குருக்களும் அங்கே நின்றிருந்தனர். பின்னர் எரிபலியை பீடத்தின் மேல் நிறைவேற்றுமாறு எசேக்கியா கட்டளையிட்டார். அப்பலியை செலுத்த தொடங்கிய போது இஸ்ரவேலரின் அரசர் தாவீதின் இசை கருவிகளுடனும் எக்காலத்துடனும் ஆண்டவருக்கான புகழ் பாடல் தொடங்கியது. எரிபலி நிறைவேறு மட்டும் பாடகர்கள் பாட எக்காலம் முழங்க எல்லா மக்களும் வணங்கி நின்றனர். அப்பலி நிறைவுற்ற போது அரசரும் அவரோடு இருந்த அனைவரும் தலைவணங்கி வழிபட்டனர். தாவீதின் வார்த்தைகளிலும் திருக்காட்சியாளர் ஆசாபின் மொழிகளிலும் ஆண்டவரை புகழுமாறு அரசர் எசேக்கியாவும் தலைவர்களும் லேவியர்களுக்கு கட்டளையிட்டனர். அவர்களும் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை புகழ்ந்து தலைவணங்கி வழிபட்டனர். அப்பொழுது எசேக்கியா அவர்களை நோக்கி, இதோ நீங்கள் ஆண்டவருக்கென உங்களையே அர்ப்பணித்துள்ளீர்கள். ஆதலால் அணுகி வாருங்கள், ஆண்டவரின் இல்லத்துக்கு பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அப்பொழுது மக்கள் சபையார் பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வந்தனர். விரும்பியோர் பலர் எரிபலிகளையும் கொண்டு வந்தனர். மக்கள் சபையார் கொண்டு வந்த எரிபலிகளின் மொத்த எண்ணிக்கை 70 காளைகள், 100 ஆட்டுக்கிடாய்கள், 200 ஆட்டுக்குட்டிகள். இவையாவும் ஆண்டவருக்கான எரிபலி. இவற்றுடன் அவர்கள் 600 மாடுகளையும் 3000 ஆடுகளையும் அர்ப்பணித்தனர். குருக்கள் சிலரே இருந்ததால் எரிபலிக்கான எல்லாவற்றையும் தோலுரிக்க அவர்களால் இயலவில்லை. எனவே அவ்வேலையை முடித்து தங்களை தூய்மைப்படுத்தும் வரை அவர்களுக்கு அவர்கள் சகோதரர்களான லேவியர் உதவி செய்தனர். ஏனெனில் குருக்களை விட லேவியர் தம்மை தூய்மையாக்கிக் கொள்வதில் அதிக நேர்மையுடன் நடந்து கொண்டனர். ஏராளமான எரிபலிகளுடன் நல்லுறவு பலிகளின் கொழுப்பும் எரிபலிக்கான நீர்ம படையல்களும் இருந்தன. இவ்வாறு ஆண்டவரின் இல்ல வழிபாடு மறுமலர்ச்சி அடைந்தது. தன் மக்களுக்காக கடவுள் ஆற்றியது குறித்த எசேக்கியாவும் எல்லா மக்களும் மகிழ்ந்தனர். ஏனெனில் இவையாவும் மிக விரைவாய் நடந்தேறின. 2 குறிப்பேடு அதிகாரம் 30. பாஸ்கா திருவிழா. இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட ஆண்டவரின் இல்லத்திற்கு வருமாறு இஸ்ரேல் யூதா மக்கள் அனைவருக்கும் ஆள் மூலமும் எப்ராஹிம் மனாசே குலத்தாருக்கு மடல் மூலமும் எசேக்கியா அழைப்பு விடுத்தார். பாஸ்காவை 2ஆம் மாதத்தில் கொண்டாடுவதாக அரசரும் எல்லா தலைவர்களும் எருசலேமின் மக்கள் சபையார் எல்லோரும் முடிவு செய்தனர். குறிப்பிட்ட காலத்தில் கொண்டாட இயலாததற்கு காரணம் போதுமான குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளவில்லை. மக்களும் எருசலேமில் வந்து கூடவில்லை. அரசருக்கும் மக்கள் சபையார் எல்லோருக்கும் இத்திட்டம் சரியெனப்பட்டது. எருசலேமில் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட பெயர்செபா முதல் தான் வரை இருந்த இஸ்ரேலர் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கும் ஒரு அறிவிப்பை அனுப்ப முடிவு செய்தனர். ஏனெனில் எழுதியுள்ளபடி மக்கள் பெரும் தொகையினராய் அதனை கொண்டாடவில்லை. அரசரிடமிருந்தும் தலைவர்களிடமிருந்தும் மடல்களை பெற்றுக்கொண்ட அஞ்சலர் அரச கட்டளைப்படி இஸ்ரேல் யூதா நாடெங்கும் சென்று, இஸ்ரேல் மக்களே, அப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அப்பொழுது அசீரிய மன்னனின் கைக்கு தப்பிய எஞ்சியோராகிய உங்களிடம் அவர் மீண்டும் வருவார். தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக தீமையானதே செய்த உங்கள் தந்தையர் சகோதரர்கள் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்களே காண்பது போல் அவர் அவர்களை கடுமையாக தண்டித்தார். உங்கள் மூதாதையரைப் போல் நீங்களும் முரட்டு பிடிவாதம் கொண்டவராய் இருக்க வேண்டாம். மாறாக ஆண்டவருக்கு பணியுங்கள். அவர் என்றென்றும் புனிதமாக்கியுள்ள திருத்தலத்திற்கு வந்து உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள். அப்பொழுது அவரது கோபக்கனல் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறைப்படுத்தியோரிடமிருந்து இரக்கம் பெற்று இந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவர். ஏனெனில் உங்கள் கடவுளாம் ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். நீங்கள் அவர் பால் திரும்பினால் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்றனர்.
அஞ்சலர் எப்ராயிம் மனாசே நாடுகளிலும் செபுலோனிலும் கூட நகர் நகராக சென்றனர். ஆனால் அவற்றின் மக்கள் இவர்களை எள்ளி நகையாடினர். ஆயினும் ஆசேர், மனாசே, செபுலோன் ஆகியவற்றிலிருந்து சிலர் தம்மையே தாழ்த்தி கொண்டு எருசலேமுக்கு வந்தனர். ஆண்டவரின் வாக்கிற்கு ஏற்பவும் அரசர் தலைவர்களின் கட்டளைப்படியும் யூதாவினர் நடப்பதற்கு ஆண்டவரின் ஆற்றல் அவர்களை ஒருமனப்படுத்தியது. 2ஆம் மாதத்தில் புளியாத அப்பத்திருவிழாவை கொண்டாட எருசலேமில் மக்கள் சபையார் மாபெரும் அளவில் கூடினர். அவர்கள் எருசலேமில் இருந்த பலிபீடங்கள், தூபபீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து கிதரோன் பள்ளத்தாக்கில் எறிந்தனர். பாஸ்கா பலி. 2ஆம் மாதத்தின் 14ஆம் நாள் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை வெட்டினர். குருக்களும் லேவியரும் வெட்கமடைந்தவராய் தங்களையே தூய்மையாக்கி கொண்டனர். பின்னர் ஆண்டவரின் இல்லத்திற்கு எரிபலியை கொண்டு வந்தனர். கடவுளின் மனிதராம் மோசேயின் திருச்சட்டப்படி அவர்கள் தங்களுக்குரிய இடத்தில் நின்றனர். லேவியர் கையினின்று பெற்ற இரத்தத்தை குருக்கள் தெளித்தனர். சபையில் இருந்த பலர் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளவில்லை. எனவே லேவியர் பாஸ்கா பலியை அதன் புனிதப்படுத்த இயலாத தீட்டுடையோர் சார்பாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனர். இருப்பினும் மக்கள் பலர், எப்ராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் குலத்தார் பலர் தங்களையே தூய்மையாக்கி கொள்ளாமல் எழுதியுள்ளதற்கு மாறாக பாஸ்காவை உண்டனர். எனவே எசேக்கியா வேண்டியது, நல்லவரான ஆண்டவரே மன்னித்தருளும். தன் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை தேட மனம் கொண்ட ஒவ்வொருவனையும் அவன் திருத்தலத்திற்கு ஏற்ற முறையில் தன்னையே தூய்மையாக்கி கொள்ளவில்லை எனினும் மன்னித்தருளும். ஆண்டவர் எசேக்கியாவின் வேண்டுதலை கேட்டு மக்களுக்கு நலமளித்தார். எருசலேமில் கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் புளியாத அப்ப திருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு 7 நாள்கள் கொண்டாடினர். ஆண்டவரை லேவியர் நாள்தோறும் புகழ்ந்தனர். குருக்கள் பேரொளி இசை கருவிகளை மீட்டி போற்றினர். ஆண்டவரின் பணியில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட லேவியர் அனைவரின் உள்ளத்தையும் தொடுமாறு எசேக்கியா பேசினார். விழா உணவை அவர்கள் 7 நாள் உண்டு நல்லுறவு பலிகளை செலுத்தி அவர்களின் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை புகழ்ந்து போற்றினர். மீண்டும் 7 நாள்கள் கொண்டாட மக்கள் சபையார் எல்லோரும் முடிவு செய்தனர். அவ்வாறே அவர்கள் அக்களிப்புடன் மீண்டும் 7 நாள்கள் கொண்டாடினர். யூதாவின் அரசர் எசேக்கியா மக்கள் சபைக்காக 1000 காளைகளையும் 70,000 ஆடுகளையும் அளித்திருந்தார். அவ்வாறு தலைவர்களும் மக்கள் சபைக்காக 1000 காளைகளையும் 10,000 ஆடுகளையும் அளித்திருந்தனர். குருக்கள் பலர் தங்களையே தூய்மையாக்கி கொண்டனர். யூதாவின் அனைத்து சபையார், குருக்கள், லேவியர், இஸ்ரேலின் அனைத்து மக்கள் சபையார், இஸ்ரேலில் இருந்து வந்தவரும் யூதாவில் வாழ்ந்தவருமான அந்நியர் அனைவரும் அக்களிப்புற்றனர். எருசலேமில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஏனெனில் இஸ்ரேலின் அரசர் தாவீதின் மகன் சாலமோனின் காலம் முதல் எருசலேமில் இப்படி நடந்ததே இல்லை. குருக்களும் லேவியரும் எழுந்து மக்களுக்கு ஆசி வழங்கினர். அவர்களது மன்றாட்டு கேட்கப்பட்டது. கடவுளின் திரு உறைவிடமான வானத்தை அவர்களது வேண்டுதல் எட்டியது. 2 குறிப்பேடு அதிகாரம் 31. எசேக்கியாவின் சீர்திருத்தங்கள். இவையாவும் முடிந்த பின் அங்கிருந்த இஸ்ரேலர் எல்லோரும் யூதா நகர்களுக்கு சென்றனர். அங்கிருந்த சிலை தூண்களை தகர்த்து அசேரா கம்மங்களை வெட்டி வீழ்த்தினர். யூதா, பென்யமின், எப்ராயிம், மனாசே நாடுகளில் இருந்த தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் முற்றிலுமாக உடைத்தெறிந்தனர். பின்னர் இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் நகர்களில் தங்களுக்குரிய இடங்களுக்கு திரும்பினர். அடுத்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் அவரவர் பிரிவின்படியும் பலியின்படியும் பிரித்து எரிபலி, நல்லுறவு பலி செலுத்தவும், ஆண்டவரது கூடார வாயிலில் பணிபுரியவும், அவருக்கு நன்றி கூறி புகழவும் அந்த குருக்கள் லேவியர் குழுக்களை நியமித்தார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளதற்கேற்ப காலையும் மாலையும் ஓய்வு நாள், அமாவாசையிலும் மற்றும் குறிப்பிட்ட சில திருநாள்களிலும் செலுத்த வேண்டிய எரிபலிக்கு அரசர் தமது உடைமையின் ஒரு பகுதியை அளித்திருந்தார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் குருக்களும் லேவியரும் முழு ஈடுபாடு கொள்ளும்படி அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை அளிக்குமாறு எருசலேமில் இருந்த மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இக்கட்டளை பரவிய போது இஸ்ரேலின் புதல்வர் தானியத்தின் முதற் பலன், புதிய திராட்சை ரசம், எண்ணெய், தேன் முதலியவற்றை மிகுதியாகவே கொண்டு வந்தனர். அத்துடன் நிலத்தின் எல்லா விளைச்சலிலும் 10 பங்கை தாராளமாக கொடுத்தனர். மேலும் யூதாவின் நகர்களில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலரும் யூதாவினரும் தங்கள் ஆடு மாடுகளிலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட
புனித பொருள்களிலும் 10 பங்கை கொண்டு வந்து குவியல் குவியலாக சேர்த்தனர். 3ஆம் மாதத்தில் அவர்கள் இப்படி சேர்க்க தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்து கொண்டனர். எசேக்கியாவும் தலைவர்களும் நுழைந்து அக்குவியல்களை கண்டு ஆண்டவரை போற்றி அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கினர். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா குருக்களையும் லேவியரையும் வினவிய போது சாதோக்கு வழிவந்த தலைமை குரு அசரியா அவரை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்திற்கு படையல்களை மக்கள் கொண்டு வர தொடங்கியது முதல் நாங்கள் நிறைவாக உண்டு வந்துள்ளோம். ஆயினும் எஞ்சியது மிகுதியாகவே உள்ளது. ஏனெனில் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். எஞ்சியுள்ளவை இக்குவியல்கள் என்று கூறினார். அப்பொழுது எசேக்கியா ஆண்டவரின் இல்லத்தில் பண்டக சாலைகளை எழுப்புமாறு கட்டளையிட அவ்வாறு எழுப்பப்பட்டன. முதற் பலன்களையும் 10 பாகத்தையும் நேர்ச்சை பொருள்களையும் கவனத்துடன் அந்த அறைகளில் வைத்தனர். இவற்றையெல்லாம் கண்காணிக்க கொனானியா என்ற லேவியர் தலைவராகவும் அவர் சகோதரர் சிமையி துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர். இவ்விருவருக்கும் கீழ் எகியேல், அசரியா, நாகாத்து, அசாவேல், எரிமோத்து, யோசபாத்து, எலியேல், இஸ்மகியா, மகாத்து, பெனாயா ஆகியோர் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டனர். அரசர் எசேக்கியாவும் ஆண்டவரின் இல்லத் தலைவர் அசரியாவும் கட்டளையிட்டவாறு இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். லேவியர் இம்னாவின் மகனும் கீழே வாயில் காப்பவனுமான கோரே ஆண்டவருக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகளையும் படையல்களையும் பங்கிட அதிகாரம் பெற்று கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவற்றிற்கு பொறுப்பேற்றிருந்தான். குருக்களின் நகர்களில் தங்கள் சகோதரர்களுக்கு பெரியோர் சிறியோர் என்ற பாகுபாடின்றியும் பிரிவுகளின் முறைப்படியும் பொருள்களை பகிர்ந்து கொடுப்பதில் ஏதேன், மின்யமின், ஏசுவா, செமாயா, அமரியா, செக்கனியா ஆகியோர் மிகவும் நேர்மையான முறையில் அவருக்கு உதவி செய்தனர். அவர்களின் தலைமுறை அட்டவணையில் எழுதப்பட்ட 3 அதற்கு மேற்பட்ட வயதினருமான ஆண் பிள்ளைகளை தவிர அவர்கள் தம் பிரிவின்படி தங்கள் பணியின் காரணமான அன்றைய கடமையை நிறைவேற்ற ஆண்டவரின் இல்லத்திற்கு வருகிற ஒவ்வொருவனுக்கும் பங்குகள் கொடுக்கப்பட்டன. குருக்கள் அவர்களின் மூதாதையரின் குடும்பத்தின்படி பதிவு செய்யப்பட்டனர். 20 அதற்கு மேற்பட்ட வயதினருமான லேவியர் அவர்களது பணியின்படியும் பிரிவின்படியும் பதிவு செய்யப்பட்டனர். குருக்கள் தங்கள் எல்லா குழந்தைகள், மனைவியர், புதல்வர், புதல்வியர் ஆகிய அனைவருடனும் பதிவு செய்யப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் தங்களையே தூய்மையாக வைத்து கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தனர். தங்கள் நகர்களை அடுத்த வெளிநிலங்களிலோ வேறு நகர்களிலோ வாழ்ந்த ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு சேர வேண்டிய பங்குகளை அளிக்க ஆள்கள் நியமிக்கப்பட்டனர். குருக்கள் குடும்பங்களில் எல்லா ஆண்களுக்கும் லேவியர்களின் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்த அனைவருக்கும் அவர்கள் பங்குகளை அளித்தனர். எசேக்கியா யூதாவெங்கும் இவ்வாறு செய்தார். அவர் தம் கடவுளாம் ஆண்டவர் திருமுன் நல்லவராகவும் நேர்மையுடையவராகவும் உண்மையுடையவராகவும் ஒழுகினார். அவர் கடவுள் இல்லத்திற்கான ஒவ்வொரு திருப்பணியையும் திருச்சட்டத்திற்கும் கட்டளைக்கும் ஏற்றவாறு செய்து ஆர்வமுடன் உழைத்து தம் கடவுளை முழு இதயத்தோடு நாடினதால் அவர் அனைத்திலும் வெற்றி கண்டார். 2 குறிப்பேடு அதிகாரம் 32. அசீரியரின் அச்சுறுத்தல். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் அசீரிய மன்னன் சனஹெரிபு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரண்சூல் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றினை முற்றுகையிட்டான். சனஹெரிபு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்திருப்பதை எசேக்கியா கண்டபோது நகருக்கு வெளியே இருந்த நீரூற்றுகளை அடைப்பது பற்றி தம் தலைவர்களோடும் வலிமை மிகு வீரர்களோடும் கலந்தாய்ந்தார். அவர்களும் அதனை ஆதரித்தனர். அசீரிய மன்னர்கள் வந்து இவ்வளவு தண்ணீரை ஏன் காண வேண்டும் என்று கூறி மக்களில் பலர் ஒன்று திரண்டு நாட்டின் எல்லா நீரூற்றுகளையும் ஓடைகளையும் அடைத்துவிட்டனர். அவர் பெரும் முயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி அவற்றில் காவல் மாடங்களை எழுப்பினார். தாவிது நகரில் மில்லோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார். அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார். பின்பு படைத்தலைவர்களை மக்களின் தளபதிகளாக நியமித்து அவர்களை நகர் வாயிலின் திறந்த முற்றத்தில் ஒன்று திரட்டினார். பின்பு அவர்களை நோக்கி, மன வலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். அசீரிய மன்னனையும் அவனது பெரும் படையையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம்.
ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடமே பெரிய படை உள்ளது. அவனது படைக்கலன் வெறும் மனித புயமே. ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனத்தை தொடும் அளவுக்கு பேசினார். அரசர் எசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தனர். இதன்பின் அசீரிய மன்னன் சனகெரிபு இலாக்கிஸில் தனது முழு படையுடன் முற்றுகையிட்டு கொண்டு யூதா அரசன் எசேக்கியாவிடமும் அங்கு வாழ்ந்த யூதா மக்கள் எல்லோரிடமும் தன் அலுவலர்களை அனுப்பினான். அவர்கள் அசீரிய மன்னன் சனகெரிபு சொல்வது இதுவே: முற்றுகைக்குட்பட்ட எருசலேமில் நீங்கள் எதை நம்பி தங்கியிருக்கிறீர்கள்? தம் கடவுளாம் ஆண்டவர் அசீரிய மன்னனிடமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி பசியாலும் தாகத்தாலும் நீங்கள் மடியுமாறு எசேக்கியா உங்களை வழி தவறி நடத்துகிறான் அன்றோ? அவர் தம் தொழுகை மேடுகள் பலிபீடங்கள் அத்தனையும் தகர்த்துவிட்டு ஒரே பலிபீடத்தில் வழிபடவும் தூபமிடவும் வேண்டும் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கட்டளையிட்டது இந்த எசேக்கியா அன்றோ? மற்ற நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நானும் என் மூதாதையர்களும் செய்ததை நீங்கள் அறியீரோ? என் மூதாதையர் முற்றிலுமாய் அழித்த அந்த நாடுகளின் தெய்வங்களில் ஏதேனும் ஒன்றால் தன்னை வழிபட்டு வந்த ஒருவனை எனது கையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா? அதே போன்று உங்கள் கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது. ஆதலால் எசேக்கியா இப்படி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ விடாதீர். அவனை நம்ப வேண்டாம். ஏனெனில் என்னிடமிருந்தோ என் மூதாதையரிடமிருந்தோ எந்த நாட்டையும் அரசையும் சார்ந்த தெய்வமும் தன் மக்களை காப்பாற்றியதில்லை என்று கூறினர். அவன் அலுவலர் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர் தம் அடியார் எசேக்கியாவுக்கும் எதிராக இன்னும் அதிகமாக பேசினர். மேலும் சனகெரிபு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக பழிப்புரை மடல்களை எழுதினான். அதில் ஆண்டவருக்கு எதிராக மற்ற நாடுகளின் தெய்வங்களால் தங்கள் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற இயலவில்லை, அதே போன்று எசேக்கியாவின் கடவுளும் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். சனகெரிபின் அலுவலர்கள் மதில்களின் மேலிருந்த எருசலேம் மக்களை அச்சுறுத்தி கலக்கமுற செய்து நகரத்தை கைப்பற்றுமாறு அவன் வார்த்தைகளை யூதாவின் மொழியில் உரக்க கத்தினர். அவர்கள் மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகளை சேர்ந்த மக்களின் தெய்வங்களை பற்றி இழிவாக பேசியது போன்று எருசலேமின் கடவுளுக்கு எதிராகவும் பேசினர். இதை குறித்து அரசர் எசேக்கியாவும் ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் ஏசாயாவும் மன்றாடி விண்ணை நோக்கி கூக்குரல் இட்டனர். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வானதூதரை அனுப்பி அசீரிய மன்னனின் பாசறையில் இருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படை தலைவர்களையும் கொன்றளித்தார். அதனால் அசீரிய மன்னன் அவமானப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்பினான். அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோவிலுக்குள் நுழைந்தபோது அவன் சொந்த புதல்வரே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு அசீரிய மன்னன் சனகெரிபிடமிருந்தும் மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் எசேக்கியாவும் எருசலேம் மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கமும் பாதுகாப்பு அளித்தார். பலர் ஆண்டவருக்காக எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் அரசர் எசேக்கியாவுக்கு விலை மதிப்பற்ற அன்பளிப்புகளையும் கொண்டு வந்தனர். இதன் பிறகு அவர் எல்லா நாடுகளின் பார்வையில் உயர்ந்தவராக விளங்கினார். எசேக்கியாவின் நோயும் ஆணவமும். எசேக்கியா நோயுற்று இறக்கும் நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவரும் அவருக்கு செவிசாய்த்து ஒரு அடையாளத்தை அளித்தார். ஆனால் எசேக்கியா தமக்கு அளிக்கப்பட்ட அருளுதவிக்கேற்ப நடக்கவில்லை. அவர் மனம் செருக்குற்றது. இதனால் அவர் மீதும் யூதா எருசலேம் மீதும் ஆண்டவர் சினமுற்றார். ஆயினும் தமது மனத்தின் செருக்கிற்காக எசேக்கியாவும் அவருடன் எருசலேம் மக்களும் மனம் வருந்தினர். எனவே எசேக்கியாவின் காலத்தில் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் விழவில்லை. எசேக்கியாவின் செல்வம். எசேக்கியா மிகுந்த செல்வமும் மதிப்பும் பெற்றிருந்தார். வெள்ளி, பொன், விலைமதிப்பற்ற கற்கள், நறுமண வகைகள், பலவித போர்க்கருவிகள், விலையேற பெற்ற கலன்கள் ஆகிய மிகுதியான செல்வத்தை கொண்டிருந்தார். மேலும் அவர் மிகுந்து வரும் தானியம், புதிய திராட்சரசம், எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து வைக்க கிடங்குகளையும் கால்நடைகளுக்கு தொழுவங்களையும் ஆடுகளுக்கு பட்டிகளையும் அமைத்திருந்தார். கடவுள் அவருக்கு நிறைவான ஆசி வழங்கியிருந்ததால் அவர் பல நகர்களையும் ஏராளமான கால்நடைகளையும் செல்வமாக கொண்டிருந்தார். எசேக்கியா கீஹோன் ஆற்றின் மேற்புறத்தில் அணை கட்டி தாவிது நகரின் மேற்கு பகுதியின் கீழே திருப்பிவிட்டார். எசேக்கியா தம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கண்டார். நாட்டில் நடக்கும் வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரிகளிடமிருந்து தூதர்கள் வந்தனர். அப்போது எசேக்கியாவின் மனதை சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார். எசேக்கியாவின் இறப்பு.
எசேக்கியாவின் பிற செயல்களும் அவர் தம் பக்தி செயல்கள் யாவும் ஆமோத்சு மகனான இறைவாக்கினர் ஏசாயா எழுதிய காட்சிகளிலும் யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் புதல்வருக்குரிய கல்லறைகளில் உயர்ந்த ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் இறந்தபோது யூதா எருசலேம் மக்கள் எல்லோரும் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தனர். அவருக்கு பின் அவர் தம் மகன் மனாசே அரசனானான்.